வணக்கம் நண்பர்களே. அரண்மனையில ஆட்சி செய்யும் ஒரு அரசனை பார்த்திருப்பீங்க. ஆனா காட்டுல காயத்தோடையும் வீரத்தோடையும் ஆண்ட ஒரு மாமன்னர்னா அதுதான் ஸ்கார்ஃபேஸ். சிங்க உலகின் ஜெயிக்க முடியாத நாயகன். ஸ்கார்ஃபேஸ்னு எப்படி இந்த சிங்கத்துக்கு பேர் வந்துச்சு? ஸ்கார்ஃபேஸ் எங்க வாழ்ந்தது? எத்தனை வருஷம் வாழ்ந்தது? உயிரோட இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கார்ஃபேஸ் கென்யாவோட மாசாய் மாரா காடுகள்ல வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற சிங்கம். 2007 இருந்து 2021 வரை சுமார் 14 வருஷம் இந்த மாசாய் மாரா காடுகளை ஆண்ட சிங்கம்னா இந்த ஸ்கார்ஃபேஸ். அதோட முகத்துல இருக்க தழும்பு தான் நாளடைவில் ஸ்கார்ஃபேஸ் என்ற பேரை மாறிச்சு. அது எப்படி உருவாச்சுன்னு வீடியோல பின்னாடி சொல்றேன். ஸ்கார்ஃபேஸ் தன்னோட வாழ்நாளில் 130க்கும் மேற்பட்ட போட்டி ஆண் சிங்கங்களையும் 400க்கும் மேற்பட்ட ஹைனாக்களையும் கொன்றிருக்கு. ஸ்கார்ஃபேஸ் தனக்கே உரிய குணம் கொண்டவன், நெஞ்சில பயம் இல்லாதவன், வீரத்துக்கும் அதிரடிக்கும் பெயர் போனவன் இந்த ஸ்கார்ஃபேஸ். ஸ்கார்ஃபேஸுக்கு 3 சகோதரர்கள் இருந்தாங்க. சிக்கி, ஹம்சி மற்றும் மோரா. இவங்களோட சேர்ந்து மாசாய் மாராவின் மிகப்பெரிய பிரைடான காடுகளை ஆட்சி செஞ்சான் இந்த ஸ்கார்ஃபேஸ். ஸ்கார்ஃபேஸுக்கு அதோட கண்ணுல தழும்பு எப்படி வந்தது தெரியுமா? ஒரு வேட்டையின் போது மற்றொரு சிங்கத்துக்கூட ஏற்பட்ட மோதல்ல கண்ணுக்கு அருகே ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயமான தழும்பு தான் நாளடைவில் ஸ்கார்ஃபேஸ்னு பெயர் வர காரணமா இருந்தது. வருஷம் போட்டோகிராஃபர்ஸ் டாக்குமெண்ட்ரிக்காக பயணிகள் ஸ்கார்ஃபேஸை பார்க்க ஆவலோட காத்திருப்பாங்க அந்த பூங்கால. அது வரும்போது போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுக்கும்போது ஒரு ராஜாவோட வருகை போல ஃபீல் ஆகுதுன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிபிசி, நேட்ஜியோ போன்ற நிறுவனங்களின் டாக்குமெண்ட்ரிகளில் இதோட பங்கு நிறைஞ்சிருக்கு. 2021 14 வருஷம் கழிச்சு வயது மூப்பு காரணமா இந்த புகழ்பெற்ற ஸ்கார்ஃபேஸோட உயிர் பிரியுது. ஆனா அதோட இறப்பு மாசாய் மாரா முழுசும் ஒரு தேற்ற முடியாத இழப்பா இருந்துச்சு. ஸ்கார்ஃபேஸ் இறந்து போனாலும் அதோட புகழ், வீரம் இந்த முடிவே இல்லாம பறந்து கிடக்கும் சவனாவோட புல்வெளியிலையும் மாசாய் மாரா மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுக்க அதோட புகழ் இப்போ பரவி இருக்கு. மாசாய் மாரா சிங்கம் ஸ்கார்ஃபேஸ் 14 வருஷம் வரை வாழ்ந்துச்சு. இது சராசரி சிங்கத்தோட ஆயுட்காலத்தை விட ரொம்ப அதிகமானது. ஸ்கார்ஃபேஸ் ஒரு பெரிய சிங்கம். சுமார் 375 - 425 பவுண்டு வரை எடை கொண்டது இந்த ஸ்கார்ஃபேஸ். ஸ்கார்ஃபேஸ் லயன் மார்ஷ் பிரைடோட தலைவராக இருந்துச்சு. அது ஒரு குட்டியா இருக்கும் போதே அதை கைப்பற்றிடுச்சு. ஸ்கார்ஃபேஸ் ஒரு வலிமையான வேட்டைக்காரனாகவும் இருந்தது. எதிரி வேட்டைக்காரங்களிடமிருந்து மார்ஷ் பிரைடை பாதுகாப்பா வச்சிருந்தது. புத்திசாலித்தனத்துக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனது ஸ்கார்ஃபேஸ். அது தன்னோட பெருமையை மதிக்கப்பட்டு காடுகள்ல அதை பார்த்த எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ராஜான்னா அது இந்த ஸ்கார்ஃபேஸ் சிங்கம் தான். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆனா எனக்கு வெறும் 5 லைக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்க முடியும். பாய்.